கவி ஸ்வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை தோசை. இந்த அடை தோசை வந்து நம்ம பருப்பு வகை 4 வகை பருப்பு போட்டு செய்கிறதுனால இது நல்லா சத்தானது, புரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது. இந்த தோசை வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றணும். இந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ புழுங்கலரிசி, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் உளுந்தம்பருப்பு, 50 கிராம் சிறுபருப்பு. கடலைப்பருப்பு வந்து 150 கிராம் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து கடலைப்பருப்பு தான் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். இது டேஸ்ட் கொடுக்குறதே அந்த பருப்பு தான் அடை தோசைக்கு மெயினு. அதனால் இதை வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அந்த அரிசி முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். கொரகொரப்பாக நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு கொரகொரப்பாக அரைச்சோம்னா அப்போ தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதில் வந்து தேவையான காஞ்ச மிளகா நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் சோம்பு, பூண்டு வந்து சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். இதில் உரித்து வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. ஏன்னா கிரைண்டரில் போடும்போது அங்கங்கே சிக்கிக்கும். இப்படி போட்டு அரைச்சிட்டு அப்புறம் மாவோடு சேர்த்து அரைச்சிக்கங்க. நான் வந்து வீட்டுக்கு தேவையான அளவு செஞ்சுருக்கேன். இப்போ இது அரையும் போது இந்த நம்ம பொடிச்சு வச்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. கொரகொரப்பாக இருக்கும்போது தான் அது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்தோடனே நம்ம 2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கங்க. கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டுங்க, முழுசாக போட வேணாம். இந்த மாதிரி பிச்சு போட்டுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாம், நறுக்குன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி போட்டால் தான் அடை தோசைக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. நான் வந்து துருவி வச்சுருக்கேன். நம்ம பல்லாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து பல்லில் மாட்டோம். அதனால் வந்து இது மாதிரி துருவி போட்டால் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க பெருங்காயம் சேர்த்துக்குங்க. நான் இதில் போடலை பெருங்காயம், நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாலாம் இருக்க வேணாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கல் காய வச்சுக்குவோம். லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக தேய்ச்சிக்கங்க போதும். 1 கரண்டி எடுத்து ஊற்றுங்க. அப்படியே ரொம்ப தேய்க்க வேணாம், கொஞ்சம் மீடியமான ரவுண்டாக தேய்ச்சிக்கங்க. ரொம்ப தேய்க்க வராது, இது பருப்பாக இருக்கிறதுனால. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அடை தோசைனாவே இந்த அளவு இருந்தால் தான் நமக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கங்க சுற்றி. கொஞ்சம் வந்து இதில் அடை தோசைக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் நடுவில் வந்து லைட்டாக குத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் நடுவில் வேகும்போது அந்த நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். இப்போ அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.